வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ராக்கோடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஓரணி சேர்க்கையாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னுடைய காதலியையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎம் பாங்கோட பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசினதுனால, அதாவது ப்ரான் பிரேக்கர் சிஎம் பாங்கோட ஒய்ஃப் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுனால சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்செட்டை காட்டியிருக்கிறாரு. அண்ட் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளில் ரேண்டி ஆட்டன் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்ல, அதுக்கு ட்ரிபிள் ஹைச் வந்து ஒரு மலுப்புற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அண்ட் மோர் அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் மூலியமாக தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தி ராக்கை பற்றி தான். ராக்குக்கு 2019 தாங்க கல்யாணம் ஆச்சு. 19ன்னு சொல்கிற அப்போ எப்படிப்பா அவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த அவா இருக்கிறாளே அவா இவாளுக்கு பிறந்தவள். அதாவது நம்ம ராக்குக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ பிறந்தவங்க தான் இந்த அவா. ஆனால் அந்த அவாவுக்கு பிறந்த ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பெத்த பிள்ளை தானே. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவோட அரவணைப்பில் தான் வளர்ந்தது. அவங்க அப்பா தனியாக தான் இருக்கிறாரு, அவங்க தனியாக இருக்கிறாங்க, வேறு ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. இப்போது அவங்க அப்பாவோ பார்த்தீங்கன்னா தான் பொண்ணை கொஞ்சம் கரையேற்றணும்னு சொல்லிட்டு டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா ரெஸ்லராக ட்ரை பண்ணாங்க. அது முடியலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூவில் வந்து ஒரு ஜிஎம் போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் தானே ஃபைனல் பாஸ் டபிள்யூபிள்யூ. சரி, இப்போது அவள் வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நான் ஒரு லெஸ்பியன் அப்படிங்கிறதையும், தனக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களை பிடிக்காது, பெண்களை தான் பிடிக்கும் அப்படிங்கிறத சொன்னது மட்டும் இல்லாமல் என்எக்ஸ்டியில் ஒர்க் பண்ணுற டட்டூன் பிரேக்கரை தான் நான் வந்து லவ் பண்ணுறேன், நாங்கள் 2 பேரும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ராக்குக்கு கண்டிப்பாக இது ஒரு அப்செட்டாக தான் இருக்கும். என்ன தான் சிரிச்சுக்கிட்டு 2 பேரோட கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு சொன்னாலும் ராக்கோடைய மைண்ட் செட்டில் பார்க்கும்போது அப்செட்டாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஜெனரேஷனாக ரெஸ்லிங் ஃபேமிலியிலேருந்து வரவங்க. ராக்கோடைய ஜெனரேஷன் இது வருமா? எப்படி வரும்? பெண்ணும் சேர்ந்தால் எப்படி மலரும்? வாய்ப்பே இல்லைல்ல. ஸோ ராக்கோடைய சைட்லேருந்து இது கொஞ்சம் அப்செட்டான ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் வேறு வழியே இல்லை, கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ராகுக்கு இன்னும் 2 பொண்ணுங்க இருக்குங்க. 2வது ஒய்ஃபுக்கு பிறந்தது. அது சின்ன பிள்ளைங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 வயசு 7 வயசு அந்தளவுக்கு தான் ஆக போகுது. ஆனால் இந்த பொண்ணுக்கு 25 வயசு ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நிலைமை ராக்கோட ஃபேமிலிக்கு வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்க மாட்டோம். அவள் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2 பொம்பளைங்களை லவ் பண்ணி அவங்க செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு பிரேக்கப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தங்கத விஷயம். இது 3வது கேர்ள் ஃப்ரெண்டு. இதில் யாரை கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல, யாரை பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல எனக்கு தெரிலங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கைஸ், 2026 இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. மறக்காமல் கல்யாணத்துக்கு நீங்களும் இதே போல் ஜோடியாக வந்துடுங்க. அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா ப்ரான் பிரேக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரான் பிரேக்கர் இந்த வாரம் மண்டே நைட்டால் நல்லாவே பேசினார். பட் ஆனால் ஸ்கிரிப்டை மீறி பேசிட்டார் ஒரு விஷயம். அது நம்ம ஆல்ரெடி பார்க்கும்போதே சொன்னோம், எப்போ ஒரு ஸ்கிரிப்டை மீறி பேசுகிற மாதிரி இருக்குன்னு. ஏன்னா பாலியமோட ரியாக்ஷனும் அப்படி தான் இருந்தது, பேசுகிறதுன்னு சொல்லிட்டு மைக்க பிடுங்கினார். லோகன் பாலோடைய ரியாக்ஷனும் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா சிஎம் பாங்கோடைய மனைவியை பற்றி பேசினது. அதாவது என்ன சொல்லியிருப்பாருன்னா, சிஎம் பாங்கு நான் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்க்கேன், எனக்கு அந்த ஓல்டு சிஎம் பாங்கு வேணும். 2012 நம்மள ராக்கி கிட்ட உன் டைட்டில் தோத்தல அந்த சிஎம் பாங் எனக்கு வேணும். 2வது என்ன சொல்லியிருப்பாரு, எனக்கு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வேணும்னு. 3வது உன் ஒய்ஃப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது தப்பு தானே. இதுக்கு சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா தன்னோட அப்சரை சொல்லியிருக்காரு. அவர் டபிள்யூபிள்யூக்கு வராமல் இருக்க காரணம் இன்ஜுரி. இன்னொன்று அவர் புள்ள மாதிரி வளர்த்த. இப்போ ஏஜிலிக்கும் சிஎம் பாங்கும் குழந்தைங்க இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு எவ்வளோ அப்செட்டாக இருக்கும். அதையும் தாண்டி அந்த நாயை வளர்த்தாங்க, அந்த நாயும் இறந்து போயிடுச்சு. ஸோ அவங்க அந்த அப்செட்டில் இருக்கும்போது இப்படி நம்ம ப்ரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு சிஎம் பாங் வேணும், 2வது டைட்டில் வேணும், 3வது சிஎம் பாங்கோட பொண்டாட்டியே எனக்கு வேணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது ஒரு வருத்தமானதாக தானே இருக்கும். அதை சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூவில் காட்டியிருக்காராம். சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நிகழ்வு நீங்கள் என்கிட்ட காட்டிட்டு பண்ணியிருக்கணும். என் ஒய்ஃபை வந்து இப்படி பேசுறது கண்டிப்பாக ஒரு எனக்கு பிடிக்கல, என் ஒய்ஃபுக்கும் பிடிக்கல, இது ஒரு நாகரிகமான செயலே இல்லை அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ மேனேஜ்மெண்ட் மேலே கோவப்பட்டிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் சிஎம் பாங்கோட கோவம் சரிதான். ஏன்னா என்னதான் இருந்தாலும் சிஎம் பாங்கோட மனைவி அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. ப்ரான் பிரேக்கரோட வயசு என்ன, ஏஜெலியோட வயசு என்ன, அதாவது அவன் வயசு என்ன, அவன் சைஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ப்ரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா டைட்டில் வேணால் ஓகே, சிஎம் பாங்கு திட்டுறாரு, ஓகே, உன் பொண்டாட்டியும் எனக்கு வேணும், அவளையும் நான் தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் மோசமான செய்தி தானே. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சிஎம் பாங்குக்கும் டபிள்யூபிள்யூக்கும் 2013 ஒரு பெரிய சண்டை வந்துருக்கு. அதுக்கு காரணம் ஏஜேலியோடைய ஸ்டோரியை கிஸ்ஸிங் பூத்தாக டபிள்யூவில் காட்டினது. கிஸ்ஸிங் பூத்துன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஜேலியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை வந்து லவ் பண்ண மாட்டாங்க டபிள்யூவில். அப்படி டபிள்யூபிள்யூ கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு ஸ்டோரி. கெயின்
ஜான் சீனா, டாப் சிக்லரு, இப்படி டபிள்யூடபிள்யூல இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்டாருக்கும் உமா கொடுக்குறது. ஆக்சுவலி ஏஜே லீ அப்படிங்கிறது கிஸ்ஸிங் பூத்தாகவே ஆகிட்டாங்க. இப்போ நம்ம அவங்கள பார்த்தாலே அந்த டைமில் பார்க்கும்போது இவ ஒவ்வொருத்தாள் கூட இருப்பா அப்படிங்கிற மைண்ட் செட்டே பார்த்திங்கன்னா அந்த கான்செப்டில் போச்சு. அதில் டபிள்யூக்கும் ஏஜே லீக்கும் கூட பிரச்சனை வந்துச்சு. ஆனால் ஏஜே லீ நீங்கள் இப்படி தான் ஸ்டோரிலைன் பார்க்கணும், இந்த மாதிரி தான் பண்ணணும், ஏன் பொம்பளையை கூட விட்டு கொடுக்கல, அப்படிலாம் ஸ்டோரிலைன் கொண்டு போனாங்க. கிஸ்ஸிங் பூத் ஸ்டோரிலைன் அதான் அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறனால தான் டபிள்யூ விட்டு போயிட்டாங்க. சிஎம் பாங்க் ரிலீஸ் பண்ணோன்னா மொத்தமாக டபிள்யூ விட்டு போயிட்டாங்க. இப்போ வின்ஸ் மேக்மேன் இல்லாத தான் டபிள்யூக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஜே லீயை தப்பாக பேசுகிறது தப்பு தானே. ஏன்னா ஏஜே லீ 2025 ரிட்டர்ன் ஆகும்போது அந்த பழைய சாயலே இல்லை, அந்த கிஸ்ஸிங் பூத் அப்படிங்கிற சாயலே இல்லாமல் ஒரு நியூ கேரக்டரில் தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த கேரக்டர் வந்து ஒரு போல்டான லேடி மாதிரியும் தன்னுடைய கணவனுக்காக வந்த மாதிரி தான் டபிள்யூபிள்யூ காட்டியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கேரக்டரை இப்படி ப்ரவுன் பிரேக்கர் வந்து உன் பொண்டாட்டி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது புருஷனாக கோவம் வரதானே செய்யும். அதை தான் நம்ம சிஎம் பாங்க் பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் சிஎம் பாங்க் சைடு இருக்கிறது நியாயம்தாங்க. நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து எப்படிலாம் மழுப்பு பேசுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் இப்போ ஒரு உருட்டா ஒன்று பண்ணியிருக்காரு. ராயல் ரம்போ 2026 அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணோடையே ரேண்டி ஆட்டன் ரசிகர்கள் கேட்டது, எப்போ ரேண்டி ஆட்டன் இல்லையா, அவங்களுக்கு லெஜெண்டை கண்ணுக்கு தெரியலையா, லெஜெண்டரி கில்லரை நீங்கள் இந்த போஸ்டர் ஒட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஃபேன்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. எஸ், அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ விட்டு போட்டி திருப்பி வந்த ரசிகர்ஸ் எக்கச்சக்க பேர். அண்ட் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அதில் ஸ்டெஃப்னி வார்க்க டபிள்யூபிள்யூக்கு வந்து ஒரு வருஷம் கூட ஆகலை. அந்த ஸ்டெஃப்னி அப்படிங்கிற பேர் வச்சதுனாலேயே அவங்கள டபிள்யூடியை சென்டர் பொசிஷனில் காட்டியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல, ரோமனுக்கு பக்கத்தில் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக இருந்தது. ஆனால் ரேண்டி ஆட்டனை காட்டாமல் இருந்திருந்தாங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆட்டனை காட்டாமல் இருக்கீங்க, ஏன் ட்ரிபிள் ஹெச் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால ட்ரிபிள் ஹெச் வந்து அன்னதர் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ராயல் ரம்போ போஸ்டர் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு போஸ்டர் அதே சவுதி அரேபியா நடக்க போகுது. ஆனால் அது ஸ்மாக் டவுன், அதில் ரேண்டி ஆட்டனை போட்டுட்டு அதுவும் சென்டர் பொசிஷனில் எப்படி கோடி ரோட்ஸ் பக்கத்தில் ரேண்டி ஆட்டன் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு போதுமா அப்படின்னு. ஆக்சுவலி நம்ம கேட்டது பேப்பரி லெவலில் நீங்கள் எல்லா ரசிகர்களையும் போட்டிருக்கீங்க, அதில் ரேண்டி ஆட்டன் எழுதுன்னு. ஆனால் ஜனவரி 30 நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு ரேண்டி ஆட்டன் வருவார்ப்பா, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறது இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆக்சுவலி அதில் கூட ராயல் ரம்பிள் இருக்கிற பல ரசிகர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் ரேண்டி ஆட்டனை ஸ்மாக்டவுனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. என்னத்தை சொல்லணும்னு எனக்கு தெரிலங்க. அண்ட் ஃபைனலி நம்ம ஜான்சனாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு கிடச்சிருக்க பிக் நியூஸ் என்னென்னா, சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவுக்கும் குந்தருக்குமான மேட்ச் வந்து ஓப்பனிங் கிக் ஆஃப் ஷோவாக நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மெயின் இவெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜான்சனாக்குன்னு சொல்லிட்டு செர்மனி ஒன்று பண்ண போகிறாங்களா. அதாவது ஜான்சனா மெயின் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா குந்தர்கிட்ட தோற்றுக்கிட்டு அது நல்லா இருக்காதுல்ல, அதுக்கு பதிலாக ஜான்சனா மெயின் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த செலப்ரேஷன் எல்லா ரெஸ்லர்ஸும் வந்து ஜான்சனாவை பார்த்தீங்கன்னா செலப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் முடிக்க போகிறாங்களாம். அதனால தான் குந்தர் vs ஜான்சனா மேட்சை மெயின் இவெண்ட்டாக வைக்காமல் கிக் ஆஃப் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அண்ட் இந்த தகவல் பிடிச்சிருந்த லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பக்கத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.